ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் சார்பிலையும், என் குடும்ப சார்பிலையும் உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நாங்க 2 இம்பார்ட்டன்ட் விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், கிரிப்டோ மார்க்கெட் லீகலா, இல்லீகலா? சேஃபா இல்லையா? இது கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இத பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். இத விட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கு இல்லையா? அதுக்கும் கிரிப்டோ மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் இது 2க்கும் இருக்கிற 7 இம்பார்ட்டன்ட் வித்தியாசம். இதை நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கும் கிரிப்டோ மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் பத்தி. அது எல்லாமே இந்த பர்டிகுலர் வீடியோல நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். சரிங்களா? இட் இஸ் உங்க எல்லாருக்கும் இருக்கிற மெயின் இம்பார்ட்டன்ட் டவுட்டை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடலாம். கிரிப்டோ ட்ரேடிங் வந்து சேஃபா இல்லையா, லீகலா இல்லையான்னு நீங்க கேட்பீங்க. இதுதானே எல்லாருக்கும் இருக்கிற மெயின் கொஷின். நம்ம இந்தியன் மார்க்கெட் பற்றி இதை பற்றி கொஷின் கேட்கறது இல்லை. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் ரொம்ப வருஷமாக இருக்குது. இதில் செபி ஒரு பாடி இருக்குது. அவங்க அவங்க மெயின் கோல் என்ன? செபியோட வேலை அவங்க வந்து மார்க்கெட்டில் எல்லாம் கரெக்டாக நடக்குதா, யாரும் தப்பு பண்ணலையா, அப்போது யாரோ ஒருத்தர் கண்காணிச்சுன்னே இருக்காங்க எதுவும் தப்பு நடக்கக்கூடாது. செபி வந்து கவர்மெண்ட் அண்டரில் தான் வருது. ஸோ இன்டைரக்ட்லி நாங்கள் சொல்லலாம், கவர்மெண்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் கண்காணிச்சுன்னே இருப்பாங்க. தப்பு நடந்தால் ஏதாவது கேட்பாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுவோம். இதே மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்டில் செபி உள்ள வராது. ஓகே, இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதுவும் அண்டர் த கவர்மெண்ட் தான். இதோட பேரு ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், FIU அன்னு சொல்லுவாங்க. இவங்களோட வேலையும் சேம் செபி மாதிரி தான். இவங்க வந்து கிரிப்டோ மார்க்கெட்ல ஏதாவது நடக்குதா, ஏதாவது தப்பு நடந்தா இவங்க கண்காணிச்சுன்னே இருப்பாங்க. இப்போ நாங்க கவர்மெண்ட் நம்பாம யாரை நம்ப முடியும்? ஸோ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் கிரிப்டோ ட்ரேடிங் ஒரு அளவுக்கு சேஃப் தான். ஏன்னா கவர்மெண்ட் கண்காணிச்சுன்னே இருக்கு. இதுதான் மெயின் ரீசன் 4 months முன்னாடி வரைக்கும் என்னோட யூடியூப் சேனலில் கிரிப்டோ பற்றி பேசினதே இல்லை. ஏன்னா எனக்கும் கிரிப்டோ ட்ரேடிங் லீகலா, பண்ணலாமா, சேஃபா, இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்தது. ஆனால் அந்த டவுட் எல்லாம் எனக்கு இப்போ கிளியர் ஆகி FIU பற்றி தெரிஞ்சு இது ஆனதுக்கப்புறம் தான் ஓகே, யார் FIU அண்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நான் செக் பண்ணும்போது டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இவங்க வந்து FIU ரெஜிஸ்டர்ட். இங்கே நீங்கள் படித்து பார்க்கலாம். வி ஆர் ரெஜிஸ்டர்ட் வித் FIU, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் ஆர் ஃபுல்லி கம்ப்ளைண்ட் வித் கவர்மெண்ட் ரெகுலேஷன். நீங்கள் எந்த புரோக்கர் கிட்ட வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள் FIU ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே ருபீஸில் இல்லையா? அதுக்கு செபி இருந்தால் போதும். கிரிப்டோ மார்க்கெட்டில் நாங்கள் ட்ரேட் பண்ணின்னு இருக்கிறது ஃபாரின் கரன்சி, அதுவும் டாலர்ஸில். இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுங்கிறதுனால இது செபி ரெகுலேஷன் அண்டரில் வராது. ஸோ அதனால தான் FIU ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நானும் கடந்த 4 மாசமா அதே புரோக்கர் தான் நான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். என் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ஸோ நீங்களும் கிரிப்டோ ட்ரேடிங்க்கு ஒரு புரோக்கர் சூஸ் பண்ணுறீங்கன்னா FIU ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அது ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டெல்டா எக்ஸ்சேஞ்ச் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. கிரிப்டோ மார்க்கெட் ட்ரேடிங்கிறது சேஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் அண்டரில் வருது, ரெகுலேஷனில் வருது. ட்ரேடர்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டாபிக்கு வரலாம். கிரிப்டோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வர்சஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இல்லைனா ஸ்டாக்ஸில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறது என்ன பெரிய வித்தியாசம்? எனக்கு தெரிஞ்ச மாதிரி 7 இம்பார்ட்டன்ட் வித்தியாசம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ட்ரேடர்ஸ், ஃபர்ஸ்ட் மெயின் டிஃப்ரென்ஸே ட்ரேடிங் ஹவர்ஸ் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்தியன் மார்க்கெட் டெய்லி ஒரு 6 hours ஓப்பன் ஆகிருக்கும். அதுவும் மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து லீவு. இது நிறைய ஆஃபீஸ் கோவர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா ஆஃபீஸுக்கு போகணும், ட்ரேடும் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கிரிப்டோ மார்க்கெட் அந்த மாதிரி இல்லை. அது 24/7 ஓப்பன் ஆகிருக்கும். சாட்டர்டே சண்டே கூட ஓப்பன் ஆகிருக்கும். ஹாலிடேஸ் கூட கிரிப்டோ மார்க்கெட் மட்டும் க்ளோஸ் ஆகாது. இது அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட் 8 o'clock 9 o'clock கிரிப்டோ மார்க்கெட்டில் ஏதாவது ட்ரேட் பண்ணணும், ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது தான் மெயின் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். இப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து டிப்பிக்கல் IVன்னு சொல்லுவாங்க. ஐவின்னா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு பெரிய பெரிய மூமெண்ட் மார்க்கெட்டில் கேப்சர் பண்ண முடியும். இப்போ டைரெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். யூஸ்வலாக ஜனங்க என்ன சொல்கிறாங்க, நிஃப்டி விட கம்பேர் பண்ணால் நம்ம பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 15% ஜாஸ்தி இருக்கும் கம்பேர்ட் டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி. ஆனால் நீங்கள் BTC
இல்ல Ethereum இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அப் டூ 50% ஆஃப் த டைம் நெறைய வாலட்டிலிட்டி இருக்கும். நெறைய வாலட்டிலிட்டி இருந்துச்சுன்னா என்ன, உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் மார்க்கெட்ல கிடைக்கும். சும்மா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பேங்க் நிஃப்டி அண்ட் பிட்காயின்ல எவ்வளோ இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி இருக்குன்னு. அதுலயே உங்களுக்கு புரியும். ட்ரேடர்ஸ் இது பேங்க் நிஃப்டி சார்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நெறைய பேரு 5 மினிட்ஸ்ல தான் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்க. இந்த 5 மினிட்ஸ்ல நீங்க பார்க்கலாம் எவ்வளோ வாலட்டிலிட்டி மார்க்கெட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிகினிங் ஆஃப் த டே டு எண்ட் ஆஃப் த டே இங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 700 பாயிண்ட்ஸ் ஒன் சைடு மூவ் பண்ணிருக்கு. இதே நீங்க பின்னாடி நாள் நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் டு க்ளோசிங் வெறும் 300 பாயிண்ட் மூவ் பண்ணிருக்கு. இதே ஒரு நாள் பின்னாடி போய் பாருங்க மார்க்கெட் ஒரு 1200 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிருக்கு. இன்னும் சில நாள் மார்க்கெட் வெறும் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஒரு 300-400 பாயிண்ட்ஸ்லேயே ட்ரேட் ஆகின்னு இருக்கும். நீங்கள் சொல்லலாம் இது நல்ல மூமெண்ட் தானேன்னு. இது நீங்கள் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரேக் அவுட்டில் என்ட்ரு பண்ணுறீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, மார்க்கெட் த்ரூ த டே இந்த மாதிரி போச்சுன்னா நீங்கள் வந்து டீசென்ட் ப்ராஃபிட் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும்? அட்லீஸ்ட் ஒரு 90,000 to 1 lakh rupees தேவைப்படும். நிறைய பேருக்கு அந்த கேபிட்டல் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்க. மார்க்கெட் இந்த மாதிரி மூமெண்ட் பண்ணி தான் இவ்வளோ மேலே போகுதுன்னா பை எண்ட் ஆஃப் த டே மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரீமியம் வந்து டீகே ஆகிடும். அதுதான் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம். குவிக்காக மூமெண்ட் வரணும். இதே நீங்கள் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் சும்மா பாருங்கள். இதுவும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் எடுத்திருக்கேன். நைட்டு ஒரு 8:30 மணி இருந்து நாள் முடியறதுக்குள்ளே 1500 பாயிண்ட்ஸ். இது நான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மூமெண்ட் கேப்சர் பண்ணோன்னா ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண தேவையில்லை. கிரிப்டோ மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லெஸ் கேபிட்டலில் ட்ரேடும் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் சின்னது, டார்கெட் பெருசானா நீங்கள் வந்து பிக்கர் மூமெண்ட் உங்கள் டைரெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1900 பாயிண்ட்ஸ். இப்போ மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைட்வேஸ் இருக்குது. ஆனால் இந்த மூமெண்ட்டே நீங்கள் பாருங்கள் 1000 பாயிண்ட் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ மார்க்கெட் கண்டினியூஸாக மூவ் ஆகினே இருக்கும். சில வாட்டி உங்கள் வியூ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாள் முடியறதுக்குள்ளேயே 2000-3000 பாயிண்ட் கூட மார்க்கெட் மூவ் ஆகும். இது வந்து நான் உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லலை. கிரிப்டோ மார்க்கெட்டில் கரண்ட்டாக இருக்கிற இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி. ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸ் நீங்கள் கரெக்டாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லித்தரதான் போகிறேன். ஓகே, அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. இந்த டாபிக் வெறும் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி பற்றி, எவ்வளோ கிரிப்டோ மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது, எவ்வளோ மூமெண்ட் பண்ணுது, எவ்வளோ கேப்சர் பண்ண பொட்டென்ஷியல் இருக்குது, அதை பற்றி தான் இங்கே பேசின்னு இருக்கும். இப்போ தேர்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து மினிமம் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட், தட் இஸ் டு ட்ரேட் வித் ஒன் லாட். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லாட் சைஸ் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியில் மினிமம் 75 யூனிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும், பேங்க் நிஃப்டினா ஒரு 30 யூனிட். அதனால உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபாய் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோன்னா உங்களுக்கு தேவைப்படும். அதே நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் வச்சோ ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து லாட் சைஸ் அங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது பிடிசி சார்ட். இது வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 1 குவான்டிட்டி இல்லை 10 குவான்டிட்டி அப்படின்னு நான் சூஸ் பண்ணாலும் அரௌண்ட் $20. $20ங்கிறது 1800 rupees. ஒரு 10 குவான்டிட்டியில் மார்க்கெட் டைரெக்ஷன் நான் ஐடென்டிஃபை பண்ணி நான் என்னோட பை ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் அப்படி இல்லையே, லாட் சைஸ் ஜாஸ்தி, அதனால கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டும் ஜாஸ்தி. இதுதான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் ஜீரோதாக்கு போங்க. இங்கே ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி 3 எக்ஸ்பைரி இருக்கும். கரண்ட் எக்ஸ்பைரி, நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி அண்ட் ஃபார் எக்ஸ்பைரி. ஸோ கரண்ட் எக்ஸ்பைரி January 30th இருக்குது. இந்த எக்ஸ்பைரி இது நான் சூஸ் பண்ணேன்னா லாட் சைஸ் வந்து 15. இதை நான் வந்து ஆட் பண்ணேன்னா கேபிட்டல் எவ்வளோ ரிக்வயர்மெண்ட் இருக்குது, க்ளோஸ் டு 97,000 ஒரு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில். ஆனால் இதே நீங்கள் பிடிசிக்கு போங்க, உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ 100 1000 நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கின்னு ட்ரேட் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ங்கிறது கம்மி. இப்போது நான் பேசிட்டு இருக்கிறது வெறும் ஜனவரி மாதம் மட்டும்தான். இதே நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி எடுத்துக்கோங்க. அப்போது என்னாச்சு, லாட் சைஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 15 இல்லை 30 இல்லையா? ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜனவரி இதை ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு கேபிட்டல் க்ளோஸ் டு 2 lakh rupees தேவைப்படும். நீங்கள் என்ன கேட்கலாம், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஆமாப்பா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்,
நான் வந்து ஆப்ஷன்ஸ் பை பண்றேன். ஆப்ஷன் பையிங்ல என்ன ப்ராப்ளம்? உங்க டைரக்ஷனும் கரெக்ட்டா இருக்கணும். மார்க்கெட் மூவ்மென்ட்டுமும் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கணும். இல்லன்னா, மார்க்கெட் ஒரே ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னா, அப்போ கூட உங்களுக்கு லாஸ் ஆகும். பட் ஃபியூச்சர் மார்க்கெட்ல அப்படி இல்ல. நீங்க என்ட்ரி எடுக்குறீங்க, ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்றீங்க, டார்கெட் பிளேஸ் பண்றீங்க. மார்க்கெட் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுக்கட்டும். ஐதர் உங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இல்ல டார்கெட் அடிக்கும். இந்த பெனிஃபிட் உங்ககிட்ட இருக்கு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது. ஆப்ஷன் மார்க்கெட்ல உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது. அதனால தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது, ஸ்பெஷலி ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது உங்களுக்கு கம்மி காசுல கொஞ்சம் குடுக்குறாங்க. ஆனா நெறைய பேருக்கு லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ரிஸ்க் கூட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். முன்னாடி வெறும் 25 யூனிட்ஸ் எடுத்தா அதுக்கு தேவைப்பட்ட ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ மினிமம் 75 குவான்டிட்டி எடுக்கணும். அதுக்கு ரிஸ்க் நீங்க பார்த்தீங்கன்னா, மினிமம் ரூ. 1500 ரூ. 2000 அந்த மாரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்தியன் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது கேபிட்டல் ரிக்வயர்மென்ட் அங்கிறது ஜாஸ்தி. ஸ்பெஷலி இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். கிரிப்டோ மார்க்கெட்ல நீங்க ரூ. 500 ரூ. 100 ரூ. 1000ல கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். இப்போ 4வது இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் வந்து ஆப்ஷன் எக்ஸ்பைரி. இதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்ல நீங்க பார்த்திருக்கலாம். எவ்ரி டே ஒரு எக்ஸ்பைரி இருந்திருக்கும். மண்டே ஒரு எக்ஸ்பைரி, டியூஸ்டே ஒரு எக்ஸ்பைரி, வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, தர்ஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி, ஃப்ரைடே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ஸோ ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. இது எல்லாமே இருந்துச்சு இல்லையா? இப்போ அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரே எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரே ஒரு வீக்லி எக்ஸ்பைரி தான் சூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வெறும் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, ரைட்? ஸோ நோ டெய்லி எக்ஸ்பைரி எனிமோர். எங்களுக்கு ஒன்லி ஒன் எக்ஸ்பைரி பர் எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் ஆல்சோ வீக்லி. மற்றது எல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரியாக மாறியாச்சு. கிரிப்டோ மார்க்கெட்டில் அப்படி இல்லை. உங்களுக்கு டெய்லி எக்ஸ்பைரியும் இருக்கும், வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும், மந்த்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் இருக்கும். இது வந்து நான் பிட்காயின் அப்புறம் இத்தேரியம் பற்றி பேசின்னு இருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக சஜஸ்ட் பண்ணுறேன், இந்த ஆப்ஷன்ஸ் சைடில் நீங்கள் போகாதீங்க. வெறும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஏன் இது நான் சொல்கிறேன்? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு. மினிமம் கேபிட்டல் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஜனங்க ஏன் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்றாங்கன்னா, உங்ககிட்ட கேபிட்டல் கம்மி. அதனால தான் ஆப்ஷன்ஸுக்கு போகிறாங்க. அதே கிரிப்டோ மார்க்கெட்டில் அவங்க உங்களுக்கு அவ்வளோ லெவரேஜ் கொடுக்குறாங்க, நிறைய பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ கம்மி கேபிட்டல்லையே நீங்கள் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லேயே ட்ரேட் பண்ண முடியும் போது, நீங்கள் ஆப்ஷன் சைடு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போக தேவையில்லை. ஏன்னா அட் த மனி, அவுட் ஆஃப் த மனி, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது சூஸ் பண்ணுறது, மார்க்கெட் ரொம்ப வாலட்டாலாக இருக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி ஒரு விஷயத்தை பேசணும். செகண்ட் டாபிக், கிரிப்டோ மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். அது பேஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது அந்த வாலட்டிலிட்டியில் நீங்கள் மாட்டிக்கலாம். அதனால தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் இது தான். நிஃப்டியில் வெறும் 1 வீக்லி எக்ஸ்பைரி, மற்றதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பைரியாக மாறி போச்சு. கிரிப்டோ மார்க்கெட்டில் டெய்லி, வீக்லி, மந்த்லி பிடிசி அண்ட் இத்தேரியமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கு வரலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் என்ன வெறும் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது இல்லையா? கரண்ட் மந்த் எக்ஸ்பைரி, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி, ஃபார் மந்த் எக்ஸ்பைரி. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி எக்ஸ்பைரிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஜனவரி மந்த்து பொசிஷன் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொசிஷனை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணோன்னா, அந்த ஜனவரி மந்த் எக்ஸ்பைரி வந்து ஒரு 30th ஜனவரிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த பொசிஷன் க்ளோஸ் பண்ணி ரோல் ஓவர் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி கொண்டு போகணும் இல்லையா? இது கொஞ்சம் நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா லாங் டேர்மில் ஒரே கான்ட்ராக்டை வச்சுக்க முடியாது. கிரிப்டோ மார்க்கெட்டில் அப்படி இல்லை. பெர்பெக்சுவல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ரோல் ஓவர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிடிசி வந்து இது ஃபியூச்சர்ஸ் சார்ட். இங்கே நீங்கள் போயிட்டு பிகினிங் ஆஃப் த மந்த் உங்களுக்கு மார்க்கெட் பற்றி ஒரு வியூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் எவ்வளோ மேலே போகுதோ நீங்கள் உங்கள் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணினே இருக்கலாம். நீங்கள் எக்ஸிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சாதான் எக்ஸிட் பண்ணுவேன்னு. அது வரைக்கும் உங்கள் பொசிஷன்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணினே இருக்கலாம். ஸோ அந்த பெனிஃபிட் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அந்த மாதிரி இல்லை. ஒரே கான்ட்ராக்ட் ரொம்ப மாதம் நாங்கள் ஹோல்டு பண்ண முடியாது. ஆமாம், நாங்கள் எல்லாமே இன்ட்ராடே ட்ரேடிங் தான் இனிஷியலாக பிளான் பண்ண போகிறோம். ஆனால் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன கிரிப்டோ மார்க்கெட்டில் அட்வான்டேஜ் இருக்குன்னு மட்டும்தான் நாங்கள் இங்கே பேசின்னு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லெவரேஜ். லெவரேஜ் பற்றி நான் பேசியிருக்கேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 7x லெவரேஜ் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுவும் நீங்கள் ஆப்ஷன் பையிங் எல்லாம் பண்ணும்போது. இதே வந்து நான் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே மார்க்கெட் சூஸ் பண்ணேன்னா இது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். ஓகே, இதில் பிட்காயின் நான் ட்ரேட் பண்ணோன்னா அப் டு 200x லெவரேஜ் கிடைக்கும். இத்தேரியமில் ட்ரேட் பண்ணோன்னா
அப் டு 200. Solana வந்து 100x. ஸோ மெயின் கிரிப்டோ கரன்சிஸ்லலாம் எங்களுக்கு நல்ல லெவரேஜ் குடுப்பாங்க. இந்த லெவரேஜ் வச்சுக்கினா என்ன அட்வான்டேஜ்னா, நாங்க கம்மி கேப்பிட்டல்ல ஜாஸ்தி குவான்டிட்டி எடுத்து ட்ரேட் பண்ணலாம். இது வந்து நம்பளுக்கு ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கும், கெட்ட விஷயமாவும் இருக்கும். நாங்க கரெக்ட்டா ட்ரேடிங் டிசிப்ளின்ல நாங்க ட்ரேட் பண்ணோம்னா, அந்த லெவரேஜ எங்க அட்வான்டேஜா நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். எங்க கேப்பிட்டல நாங்க பில்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதே நான் வந்து ஓவர் ட்ரேடிங் பண்றேன்ற மாரி ப்ராப்பர் கால்குலேஷன் இல்லாம ரொம்ப ஜாஸ்தி லெவரேஜ் எடுத்தோம்னா, அதுவும் நம்பளுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த விஷயத்துல ஈவன் தோ அப் டு 200x லெவரேஜ் எங்களுக்கு கிடைச்சாலும், நாங்க கேர்ஃபுல்லா அத பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிஃபரன்ஸ் வந்து டாக்ஸேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். நெறைய பேருக்கு இத பத்தி டவுட் இருக்கும். இந்தியன் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நாங்க ட்ரேட் பண்ணா, அதுல நாங்க ப்ராஃபிட் பண்ணா, அது எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, பிசினஸ் இன்கம்மா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த டாக்ஸ் பிராக்கெட்ல வரீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு டாக்ஸ் போடுவாங்க. ஸோ மினிமம் நீங்க ஒரு 20 லேக்ஸ், 30 லேக்ஸ் டாக்ஸ் பிராக்கெட்ல வரீங்க ஓவரால் இன்கம்ன்னா, அஃப்கோர்ஸ் யூ கம் அண்டர் தட் 30% டாக்ஸ் பிராக்கெட். கிரிப்டோ மார்க்கெட்ல கூட இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் பிசினஸ் இன்கம் ஒன்லி. நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல கிரிப்டோ மார்க்கெட்ல 30% டாக்ஸ் புடிப்பாங்கன்னு. அந்த மாரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஸ்பெஷலா கிரிப்டோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது. ஏன்னா, நீங்க இங்க போறீங்க, ஒரு கான்ட்ராக்ட்ட நீங்க சூஸ் பண்றீங்க. இந்த கான்ட்ராக்ட்ட நீங்க பை, செல் பண்றீங்கன்னா, நீங்க வெறும் கான்ட்ராக்ட்ட மட்டும் தான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றீங்க. நீங்க சொந்தமா அத வாங்கல. வெறும் நீங்க போய் ஓகே நான் ஒரு பிட்காயின் வாங்க போறேன். நான் அத ஓனர்ஷிப் எடுத்துக்க போறேன்னு சொல்லும்போது தான், உங்களுக்கு வந்து 10% டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். ஸோ அங்க ஒரு 10% போகும். அது ஆனதுக்கப்புறம் அனதர் 30% ப்ராஃபிட்ஸ்ல நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ பிசினஸ். அதுக்கு தகுந்த மாரி தான் உங்களுக்கு டாக்ஸேஷன் வரும். இங்க நீங்க ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது, நீங்க பிட்காயின்ஸ்ல வாங்கின்னு இல்ல. சொந்தமா வாங்கல. சும்மா ஒரு கடனா வாங்கி ஒரு ட்ரேடிங்க எக்ஸிக்யூட் பண்ணி, அத பிளேஸ் பண்ணி, அந்த ட்ரேட் முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் அங்கேயே க்ளோஸ் ஆயிடுது. நீங்க பர்சனலா பிட்காயின வாங்காம இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த 30% டாக்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வராது. ஸோ ட்ரேடர்ஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்ச மாரி 7 இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கும், இந்தியன் மார்க்கெட்டுக்கும். ஆனா இது நீங்க பார்க்கும்போது கிரிப்டோ மார்க்கெட் ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். இது பெஸ்ட்டுன்னு நீங்க நினைக்கலாம். இது எல்லாமே உங்கள பொறுத்து தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் என்ன ட்ரேடிங் ஹவர்ஸ். கிரிப்டோ மார்க்கெட் 24/7 ஓப்பன் ஆயிருக்கு. அங்கட்னால சில பேர் என்ன பண்ணுவாங்க, நைட் 10 மணிக்கு, 12 மணிக்கு செட்டப் இல்லைனாலும் மார்க்கெட்டையே பார்த்துன்னு இருப்பாங்க. அப்போ நெறைய ட்ரேட் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. நீங்க நெறைய ட்ரேட் எடுத்தீங்கன்னா, நெறைய புரோக்கரேஜ் பே பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். ஸோ எவ்வளோ கண்ட்ரோல்ல நாங்க ட்ரேட் பண்றோமோ, அது ரொம்ப முக்கியம். அதே மாரி தான் அவங்க குடுக்குற லெவரேஜ். இந்த லெவரேஜ் வந்து 200x குடுக்குறாங்க. அதனால நான் கம்ப்ளீட்டா எல்லா லெவரேஜும் எடுத்துக்கிறேன். நீங்க நெனச்சீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ மினிமம் கேப்பிட்டல் தான் ரிக்வயர்மென்ட் இருக்கு. ஸோ நான் எவ்வளோ வேணுமோ ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி திருப்பி கேப்பிட்டல் எடுத்துன்னு வரேன்ற மாரியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட்ல அந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா மாறிடும். ஸோ இதனால தான் மெயினா நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல கிரிப்டோ மார்க்கெட்ல நாங்க எப்படி ட்ரேட் பண்ணணும்? ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ஸ்பெசிஃபிக்கா எப்படி ரிஸ்க் எடுக்கணும்? எப்படி செட்டப்ஸ ஐடென்டிஃபை பண்ணணும்? இது எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு வீடியோலயும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துன்னே போவேன். ஃபர்ஸ்ட்டு இந்த டிஃபரன்ஸ் கவர் பண்றது தான் என்னோட மெயின் இன்டென்ஷனா இருந்துச்சு. அது இப்போ ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கிரிப்டோ மார்க்கெட்ல எப்படி ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும்? ஸ்டாப் லாஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும்? டார்கெட் எப்படி பிளேஸ் பண்ணணும்? எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம்? ஏன்னா நாங்க ஃபாரின் கரன்சில ட்ரேட் பண்றோம். அதுக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம்? இந்த கால்குலேஷன் எப்படி பண்றது? அப்புறம் புரோக்கரேஜ் நாங்க பே பண்றோம்னா, அது எவ்வளோ புரோக்கரேஜ் பே பண்றோம்? அது எப்படி கால்குலேட் ஆவுது? இது எல்லா டாபிக் பத்தியும் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு அந்த வீடியோ ஆக்சஸ் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ட்ரேடர்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாமே பேசியாச்சு. தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரெல்லாம் கிரிப்டோ மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க வியூ என்ன கிரிப்டோ மார்க்கெட் பத்தி? கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியன் கூட ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ஹேப்பி பொங்கல். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை பை.